लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहे तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगदस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தளிர் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 2025-26 அனத்தியாயன காலத்தினுடைய 44வது நாள் பதிவேற்றம். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அருளிய 8 நூல்களில் ஒன்றான திருவேங்கட தந்தாதியினுடைய 80வது பாசுரத்தை இன்றைக்கு நாம் சேவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன் மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலையுண்ட மணவாளதாசன் உகந்துரைத்த கட்டளை சே திருவந்தாதி 100 கலித்துறையே. 80வது பாசுரம். இரண்ய நாட்டன் இரண்யன் ஈரைந்தலையன் கஞ்சன் முரணிய கோட்டின் நகத்தின் சாத்தின் முன்தாளில் துஞ்ச தரணியில் குத்தி இடந்து எய்து உதைத்தவன் சர்ப்ப வெற்பன் அரணிய கேழல் அரிராகவன் கண்ணனாகி வந்தே. பெருமாளுடைய அவதாரங்களை பற்றி பேசுகிறார். சர்ப்ப வெற்பன் என்றால் மலை, வெற்பு என்றால் மலை, சர்ப்ப வெற்பன் என்றால் சேஷமலை, சேஷகிரி என்று அழைக்கப்படுவது திருமலையினுடைய மற்றொரு பெயர். ஆதிசேஷனே மலையாக வந்தான் என்று சொல்வதனாலே அந்த சேஷகிரியான சர்ப்ப வெற்பன் அவன்தான் இன்னொரு காலத்தில் நரசிம்மனாக, வராகமாக, ராமனாக, கம்சன் கொல்லக்கூடிய கிருஷ்ணனாக வந்தான் என்று சொல்கிற பாடம். இரண்ய நாட்டன் என்று இரண்யகசுபை சொல்கிறான். தன்னுடைய தவபலத்தால் யாராலும் கொல்லப்படக்கூடாது என்று பிரம்மனால் படைக்கப்பட்ட ஏதாலும் தனக்கு மரணம் கிடையாது என்று வரம் பெற்றவனை நரசிம்ம அவதாரம் எடுத்து தன் கூறிய நகத்தால் கிழித்தெறிந்த பகவான். அவனுடைய சகோதரனான இரண்யகசு இரண்யாட்சனும் அவ்வாறே உலகத்தையே கொண்டு போய் ஒரு அண்டத்திலே ஒளித்து வைக்க வராகமூர்த்தியாக அவதாரம் எடுத்து தன்னுடைய கூறிய கொம்புகளிலே பூமி பிராட்டியை மீட்டு வந்தான். அவனே ஈரைந்தலையன் என்று சொல்லக்கூடிய ஈரைந்தலையன் என்றால் ஈரைந்து என்றால் 10 தலை ராவணனாக இருக்கிற பொழுது இலங்கைக்கு சென்று அவனை அழித்தவன். அவனே கம்சனாக வருகிற போது கம்சனை கொள்வதற்காக கண்ணனாக அவதாரம் செய்தவன் என்று அவன்தான் இங்கே திருவேங்கட மலையிலே நின்று கொண்டு நம்மை காத்து கொண்டிருக்கிறான் என்று பெருமாளுடைய அவதாரங்களை திருமலை பெருமாளோடு ஒப்பிடக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். இரண்யாட்சனும் இரண்யனும் 10 தலைகளுடைய ராவணனும் கம்சனும் ஆகியோரை இரண்யாட்சனை வலிமையுள்ள கொம்பாலும் கம்சன் இரண்யகசுபை தன்னுடைய நகங்களாலும் அம்புகளால் ராவணனையும் தன்னுடைய முஷ்டியாலேயே கம்சனையும் கொன்று தீர்த்தான் பெருமாள். அந்த பெருமாளே இங்கே சர்ப்ப வெற்பம் என்று அழைக்கக்கூடிய சேஷகிரி மீது வீற்றிருக்கிறான் என்று பெருமாள் உரைகிற திருமலையை பற்றியும் பெருமாளையினுடைய அவதாரங்களை பற்றியும் பேசிய அழகான பாசுரம். மீண்டும் பாசுரம். இரண்ய நாட்டன் இரண்யன் ஈரைந்தலையன் கஞ்சன் முரணிய கோட்டின் நகத்தின் சாந்தின் முன்தாளின் துஞ்ச தரணியில் குத்தி இடந்து எய்து உதைத்தவன் சர்ப்ப வெற்பன் அரணிய கேழல் அரி ராகவன் கண்ணன் ஆகி வந்தே. காயேன வாச்சா மனசேந்திரிர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எதது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத் தொலையில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா
கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.